அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தனியாக தனக்குத்தானே பேசிக்கக்கூடிய பழக்கம், அதை பற்றி பார்க்கலாம். இந்த பழக்கம் எனக்கு இருக்குது, சின்ன வயசுலேருந்தே உண்டு. மோஸ்ட்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் இந்த பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. இது உண்மையிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி தனியாக பேசுகிறவங்க எப்போ தனியாக பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்க தனியாக ஒரு இடத்துக்குள்ளே இருக்கோன்ற ஃபீல் தோணுதோ அப்போல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், ஹெல்மெட் போட்டிருக்கும் போது, இல்லை தனியாக அவங்க வீட்டில் இருக்கும்போது, அதாவது வெளியில் உள்ள யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம மனசில் தோணுச்சுன்னா இந்த தனியாக பேசுகிற பழக்கம் அப்படின்றது வந்துடும். இந்த மாதிரி தனியாக என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னா, தினசரி அவங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முடிவெடுக்க முடியாமல் குழம்பக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், ஏக்கங்கள், கனவுகள், இதை பற்றி அவங்களுக்கு அவங்களே பேசி ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா என்னடா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. இது உண்மையாவே ஒரு ஆரோக்கியமான மனநிலை. ஏன்னா உங்களுடைய பிரச்சனையை வெளியில போய் யார்ட்டையும் நீங்க சொல்லல, உங்களுக்கு நீங்களே தீர்க்க முயற்சி பண்றீங்க. ஸோ உங்களுடைய சீக்ரெட்ஸ் பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். இன்னொன்னு, இப்படி பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்க மனசுல தோன்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா இதே மாதிரியான ஹேபிட் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நமக்கு இது மனநோயா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ என்னன்னா, நம்ம சேஃப்டியா யாருக்கும் தெரியாத தனிமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருப்போம். கொஞ்சம் நாள் ஆக ஆக வயசு கூடும்போது நம்ம எல்லாரும் இருக்கும்போதே இந்த மாதிரி தனியா பேச ஆரம்பிச்சிடுவோம். யாராவது நம்மள நோட் பண்ணாங்க அப்படின்னா பைத்தியம் சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. நன்றி.